எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இந்த காணொளி சமீபத்தில் புய்பெய்திய, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஏஜ் அட்டன் பண்ண யங் கேர்ள்ஸ், அவங்களுக்கான பதிவு. தாய்மார்கள் பார்க்கலாம், அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காணொளியை போட்டு காண்பிக்கலாம். ஏனென்றால் இந்த இளம் மங்கை குழந்தை பருவத்திலிருந்து, அதாவது பால பருவத்திலிருந்து ஒரு இளம் பெண்ணாக வலம் வர துவங்கிறாள். இந்த சம்பவத்தை, இந்த சங்கமத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு புரிதல் தான் இந்த காணொளி. அதனால் இது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் என்றோ குட் டச் பேட் டச் என்றோ தம்மை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். மிகவும் எளிதாக திருக்குறள் வாயிலாக, திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பரிமேலழகர் வாயிலாக இந்த புய்பெய்திய பருவத்தை எப்படி அணுக வேண்டும். புய்பெய்தும் பருவத்தில் நம்மை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் நம்மை இகழும் பொழுதோ, நம்மளை கேலி கிண்டல் செய்யும் பொழுதோ, அல்லது சீண்டும் பொழுதோ நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு அவர்களிடம் பேச வேண்டும் என்பதனை திருக்குறள் எவ்வாறு அழகாக கூறுகிறது என்பதுதான் இந்த காணொளி. முதலாக, ஒரு மனிதன் என்பது மகளிருக்கும் பொருந்தி மகிழலாம். ஆண் என்றோ பெண் என்றோ, அதாவது பாயாக இருக்கலாம் அல்லது கேர்ளாக இருக்கலாம். பொதுவாக புய்பெய்தும் வயது எதுவென்று கேட்டால், சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து நமக்கு சில சான்றுகள் வருகின்றன. ஆண்கள் 16 வயதிலும் பெண்கள் 12 வயதிலும் மனம் மாற்றம் ஏற்படுகின்றார்கள். இந்த புய்பெய்தும் வயது எதனை குறிக்கிறது என்பதை என்றால், பால பருவத்திலிருந்து இளம் ஆண் இளம் பெண் என்ற பருவத்தை சென்றடைகிறாள், அப்படி என்பதுதான் பொருள். இந்த புய்பெய்தும் வயதில் முதலாக உதிரப்போக்கு, அதாவது மென்சஸ், அடிவயிற்று வலி, உதிரப்போக்கு, இதையெல்லாம் தாய்மார் தனது இளம் பெண்ணுக்கு சொல்லி தர வேண்டும். எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை நாம் இந்த சமீபத்தில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம். ஆரம்ப கட்டத்தில் புய்பெய்திய இளம் பெண் அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து, தாயின் அரவணைப்பில் இருந்து அதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருவது அந்த தாயின் கடமையாக கருதுகின்றார்கள். அந்த கால வேளையிலே இந்த சானிட்டரி பேடுகளை போட்டுக்கொண்டு ரேஸ் ஓடலாம், ஹெர்டில்ஸ் விளையாடலாம் என்று நாம் பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் சற்று ஏமாற்றத்தையும் மனவேதனையும் தருகின்றது. இந்த புய்பெய்தும் வயதிற்கு நாம் செல்லும் முன் ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ, எவ்வாறு வகையான மாற்றங்களை மேற்கொள்கிறார் என்பதனை நாம் பார்ப்போம். ஒரு சாதாரண மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 12 வயது பெண்ணுக்கும் 16 வயது ஆணுக்கு, அதாவது 16 வயது ஆணுக்கும் என்று சொல்லிய கட்டத்தில், ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 12 வயது பெண்ணுக்கும் 16 வயது இந்த ஆணுக்கும் இந்த காலகட்டத்தில் சபலங்கள் ஏற்படுவதில்லை. எதிர்ப்பால், அதாவது ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் ஏற்படுவதில்லை. அதனால்தான் அனுசியை என்ற ஒரு கன்னி, அதாவது ஒரு கற்புள்ள பெண், 3 தேவர்களும், பிரம்மா, விஷ்ணு, சிவன், 3 பேர்களும் இந்த அனுசியின் கற்பை சோதிப்பதற்கென்றது அவர்கள் வீட்டிற்கு தவ வேடத்தில் வருகிறார்கள். அப்பொழுதும் அனுசியை இந்த 3 தேவர்களையும், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 பேர்களையும் பாலர்களாக மாற்றுகின்றார்கள். நிர்வாணமாகக்கூடிய அனுசியை இந்த 3 தேவர்களும் அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது என்று குழந்தை பருவமாக மாறுகிறார்கள். ஆக கட்டத்தில் இந்த இளம் வயதில் சபலங்கள் ஏற்படுவதில்லை. இதை பௌதீக பிரம்மச்சரியம். இந்த காலகட்டத்தில் நமக்கு சபலங்கள் ஏற்படாது, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் வராது. அடுத்த கட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாழும் பருவம். நம்ம இந்த ஆரம்ப கட்டத்துல கற்ற கல்வி மூலமா நம்ம வாழ்றோம். அந்த வாழ்க்கையில நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் நம் மூதோதையர்களுடைய கருத்து. அதை நாம் பால திருமணம் என்று சொல்லி கழிச்சு விட்டு இப்பொழுது மிகவும் முதிர்ந்த காலத்துல, ரொம்ப பையனுக்கு 35 வயசு, பொண்ணுக்கு 40 வயசுல திருமணம் செய்து கொள்கிறார்கள்.
முதிர்ச்சி அடையும் பொழுது மனசு சபலங்கள் ஏற்படும். இந்த வயது பொருள் தேடும் வயது, அற்று ஓய தெடுங்கும் பருவம், அற்றது முற்றுமாக ஓயும் பருவம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். ஆக இப்போ இந்த ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு, ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாமே அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பெண் குழந்தையும் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிறவிலேயே 3 பசிகளை கொண்டுதான் நாம் பிறக்கிறோம். வயிற்று பசி, அது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு, எல்லா வயதினருக்கும் உண்டு. பிறந்த குழந்தை முதல் சாக கிடைக்கும் மூதாட்டி பெரியவர் வரை இந்த வயிற்று பசி ஏற்படுகிறது. அடுத்து உடல் பசி. இதை தான் இந்த பொய்ப்பேதும் வயதில் இந்த ஆணோ பெண்ணோ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணோ பெண்ணோ, இந்த பெண் 12 வயதை கடக்கும் பொழுது, ஆண் 16 வயதை கடக்கும் பொழுது எதிர்பால் மீது ஈர்ப்பு வருவது இயல்பு. இதனை பெற்றோர்கள் சகித்து கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவன் என் தலைவனாக இருப்பானா, இவள் என் தலைவியாக இருப்பாளா என்ற ஏக்கம் ஒவ்வொரு பாலினத்துக்கும் உண்டு. இந்த உடல் பசி இந்த வயதிற்கு வந்துதான் தீரும். அதற்காக தான் ஆரம்ப கட்டத்தில் அட்லீஸ்ட் இந்த அரசு நிர்ணயிக்கக்கூடிய பெண்ணின் வயது இந்த 18 வயசுக்கு அப்புறம் மேஜர் ஆயிடுறாங்க, 21 வயசுல திருமணம் செய்யலாம் என்ற இந்த ஒரு விதிமுறையாவது நாம் மதிக்க வேண்டும். நாம என்ன செய்யறோம்? பெண்ணை 30 வயசுல கல்யாணம் பண்றோம், ஆணை 40 வயசுல கல்யாணம் பண்றோம். அதற்குள்ள எல்லாம் நல்லா சிந்திங்க. உடல் முதிர முதிர மனசும் முதிர்ந்து போகும். அதுக்கப்புறம் ஆசாபாசைகள் வராது. இந்த கடவுள் ஏன் இந்த எதிர்பால் மீது ஒரு ஆசை வைத்தான் என்று நீங்கள் கேட்டால், இதை என்னவென்று கேட்டால், இது ப்ரோக்ரியேஷன் என்று சார்ல்ஸ் டார்வின் அழகாக சொல்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் இச்சா கிரியா ஞானாசக்தி, அதாவது தன்னன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்காக சில வினைகளை செய்ய வேண்டும், அதை வினைகளை செய்ய அறிவு வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரும், லிவிங் திங்ஸ், டிஃபரன்சஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் திங்ஸ்க்கு இந்த 3 இருக்கும். இச்சா, ஆசை, கிரியா, அறிவு, ஞானா, அறிவு, கிரியா, செயல். இந்த 3மே இந்த உயிருக்கு இருக்கும். இது எதிர்பால் மீது ஈர்ப்பு வரதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், சங்கதி விருத்தி அடைவதற்காக. ஒவ்வொரு மாமரத்திற்கு உண்டு, ஒரு தாவரத்திற்கு உண்டு. இந்த வயதுல நம்ம கடக்கும் பொழுது பொதுவாக இந்த காலகட்டத்துல நம்ம பள்ளி பருவத்துல இருக்கிறோம். அப்ப பள்ளி பருவத்துல இருக்கும் பொழுது ஒரு கிளாஸ்ல எல்லாருமே அட் அ டைம் ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற நம்ம பெண் குழந்தைகள் நம்மளை அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடா, இதுவாமே அதுவாமே, அந்த பையனை தாண்டா அந்த பொண்ணு பாக்குது அப்படின்னு நாம திரைப்படத்துல இதெல்லாம் பார்க்கிறோம். காதல் என்ற திரைப்படம் வந்தது, எத்தனையோ திரைப்படங்கள் வந்தது. உதாரணத்திற்கு ஒரு படம் சொன்னேன். அந்த படத்தில் வரக்கூடிய வசனங்களை மனதில் ஏற்றுக்கொண்டு தேவையில்லாத குப்பைகளை இந்த மனதிலே நாம் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த குப்பைகளில் ஏற்றதாக இந்த காதுக்கு ஒரு புக்குக்கு நூல் என்ற பெயர் வந்ததே காது வாயிலாக அது செல்லும். ஒரு ஊசிக்கும் காது என்றுதான் சொல்கிறோம், இதனையும் காது என்றுதான் சொல்கிறோம். இந்த காது வாயிலாக இந்த தேவையில்லாத குப்பை விஷயங்கள் நம் மனதிற்கு சென்ற பிறகு நாம் சுற்றி இருக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை கிண்டல் செய்வது உண்டு. இதனை எப்படி ரியாக்ட் பண்ணுவது மம்மி, எப்படி ரியாக்ட் பண்ணுவது அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லா தப்பா பேசுறாங்க, இதுதான் உன் பாய் ஃப்ரெண்ட், அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். பெரும்பாலான தீய விஷயங்கள், இதை போல விஷயங்கள் வரும் பொழுது பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம். சமீபத்தில் நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன், பைசன் என்ற திரைப்படம். அந்த படத்தில் தலைமுறையாக பகையை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுக்கு அடுத்தவங்க பேச்சுக்கு அவங்க அடிமையாகிறாங்க. ஒருவேளை இதை நான் மிகவும் சுலபமான ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன். அடுத்தவர் நம்மளை பார்த்து தேவரடியார் மகனே அப்படி என்கிறார்கள். இதைதான் சமீபத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துமானால் நீங்கள் ரோட்டில் கேட்கலாம், இந்த மவனே அந்த மவனே என்று திட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுவதால் தன் தாய் அது போல ஆகிறதில்லை. ஆனால் சொன்ன காரணத்தால் நாம் அவனை அடிக்க போய் அவன் இறந்து போய் கடைசியாக ஒரு சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படுமே ஒழிய சொன்னவன் சென்று விடுவான். ஆக அவன் சொல்லுக்கு நாம் அடிமை. இதைதான் மனதை மிகவும் பக்குவப்படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். என்னவென்று கேட்டால், இதை ஒரு திருக்குறளில் பொருத்தி சொல்கிறார்.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. உன்னை சுத்தி இருக்க பல குழந்தைகள் உன்னை கிண்டல் அடிக்கும். அம்மா இப்படி, அம்மா அப்படி. என்ன அவன் உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா, உனக்கு ஆளே இல்லையா, இவன் தாண்டி உன் ஆளு, அவன் உன்னையே பாக்குறாண்டி அப்படின்னு கிண்டலும் நையாண்டியும் சில நேரங்களிலே ஆசிரியர்களும் செய்வதுண்டு என்பதை மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி செய்யும் பட்சத்தில் நம்மளது தாத்தா திருவள்ளுவரை நினைவில் கொள்ளுங்கள். பொறுத்தல், பொறுமை, தம்மை இகழ்வாரை, இயேசுவனை கேவலமாக பேசுபவனை, இந்த ஏன் உனக்கெல்லாம் சூடு சொரண ரோஷம் இல்லையா, சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடலையா, உனக்கெல்லாம் கோபமே வராதா? கோபமும் காமமும், அதாவது கோபம் என்பது தம்மை இகழ்வார் மீது நாம் எடுக்கக்கூடிய அந்த சீரிய தோற்றமும், காமம் என்பது எதிர்ப்பால் மீது வரும் ஆசையும் பிறவி குணம் என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். என்ன என்று கேட்டால், இந்த கோபமும் காமமும் பிறவி குணம், இதை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் வேண்டும் என்றாலும் ஒரு காலகட்டத்தில் நாம் கட்டுப்படுத்தலாம், ஆனால் காமத்தை கட்டுப்படுத்த முடியாது. பெரிய ரிஷி அவர்கள் ஒரு மேனகையின் நடனத்திற்கு அடிமைப்பட்டு செல்கிறார். அதன் மூலமாக குழந்தை பிறக்கின்றது. இதனை தலைமுறையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் என் தலைவனாக இருப்பானா என்ற தேடல் தவறு கிடையாது. ஆனால் இந்த சபலங்கள் ஏற்படக்கூடிய நம் சமுதாயத்தில் பேசக்கூடிய இந்த குழந்தைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், நண்பர்கள் பேசக்கூடிய இந்த கூற்றுக்கு நாம் இரையாகி போகக்கூடாது. இவர்கள் கூறக்கூடிய கேவலமான விஷயங்கள், இந்த இவன் ஆளு, அவன் ஒன்ன பாக்குறாண்டி, இவன் இந்த பாக்குறாண்டி, உனக்கு இது இப்படி இருக்குமாமே, உனக்கு அப்படி இருக்குமாமே என்று கூறும் பேச்சுகளுக்கு பொறுமையை கடைபிடிக்கவும். இதை நீங்க ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? அமைதி காக்கவும். இது செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த குட் டச் பேட் டச்சை பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பெண் தன் கற்பை தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்று கேட்டால், இருள் சூழல்களை தவிர்க்க வேண்டும். இருளில் ஒரு ஆண் உம்மை பார்க்க அழைக்கிறான் என்றால் அந்த அழைப்பை நிராகரிக்க வேண்டும். இருளில் தாமசம் என்றால் கெட்ட செயல்கள் தான் நடக்கும். எதுவுமே பகலிலே செய்யவும். இந்த டியூஷன் போறது பெரும்பாலும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இருள் கலந்த நேரத்தில் கெட்ட விஷயங்கள் நடக்கும். அதனால பொய் பேதிய பெண்கள், இது பெண் அடிமைத்தனம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு பெரிய அப்ராணி யாருமே இருக்க முடியாது. பொழுது சாஞ்சாச்சா, இருட்டியாச்சா, விளக்கு வச்சாச்சா, வெளியே எங்குமே செல்ல வேண்டாம். உங்கள் வீடே சிறந்த சொர்க்கம், உங்க வீடே பாதுகாப்பான இடம். இந்த இடத்திலே உங்கள் அம்மா இருப்பார்கள். ஆனால் கவலை என்னவென்றால், இந்த நேரத்திலே தாயும் சரி தந்தையும் சரி பணி 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 என்று பணிந்து போகிறார்கள். குழந்தைகளை கவனிக்க நேரமில்லை. காரணம், பொருள் தேடும் வேகம். கேட்டால் எனக்கிடம் அது இல்லை, என்னிடம் இது இல்லை, நான் இந்த இஎம்ஐயில் வாங்க வேண்டும், அந்த இஎம்ஐயில் வாங்க வேண்டும் என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அற்பமான விஷயங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். இதனால் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், பூய்பேதிய பருவம் வந்த பிறகு இருள் நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம். அது எப்பேற்பட்ட ஆள் நம்மை அழைத்தால் என்றாலும் அந்த நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம். அந்த நேரங்களில் தவறுதான் நடக்கும். அதற்கான சான்றுதான் சமீபத்தில் நீங்கள் பார்த்த கோவையில் நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லையா? காந்திஜி ரோட்டில் நடக்க சொல்லவில்லையா? காந்திஜி ரோட்டில் தான் நடக்க சொன்னாரே தவிர இருள் சூழ்ந்த அடர்ந்த காடுகள் இடையில் யாருமே இல்லாத இடத்தில் செல்ல சொல்லவில்லை. இதையெல்லாம் நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் வந்திருக்கும் பருவம் ஒரு நல்ல பருவம். இந்த நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பறக்கும், மனதில் சந்தோஷங்கள் இருக்கும், எல்லாமே நடக்கும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் அம்மாவிடம் கேளுங்கள். அவள் உம்மை பாதுகாப்பாக வழி நடத்துவாள். அதற்கு அம்மாவிற்கு விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏனால் அவளும் இந்த போய்பேதிய பருவத்தை தாண்டிதான் வந்திருக்கிறாள். நம்மளை சீரும் இந்த சமுதாயம், கிண்டலடிக்கும் சமுதாயம், கேவலமாக பேசும் சில நேரங்களில் சில நபர்களை சந்திக்க நேரிட்டால் அங்கு பொறுமையை காத்திருக்கும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். வயிற்று பசி, உடல் பசி, மூன்றாவது பசி என்னவென்று கேட்டால், இதெல்லாம் முடிந்த பிறகு அறிவு பசி ஆரம்பித்துவிடும், அறிவு தேடல் ஆரம்பித்துவிடும். அது காலம் வந்தவுடன் உமக்கே தெரியும். கோபமும் காமமும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். நான் எப்பொழுதும் இந்த காணொளியை பகிருங்கள் என்று சொன்னதே இல்லை. இந்த காணொளி கட்டாயம் பெண் பிள்ளைகள் பார்ப்பதற்கு பகிருங்கள். பெண் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு பகிருங்கள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்பினை அழைத்த எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். நன்றி, வணக்கம்.